சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால் இந்த நாளில் எங்களை நிரப்புங்கப்பா. தேவ பிரசனைகள் மத்தியிலே அசைவாடுவதாக. தேவ பிரசனைகள் மத்தியிலே இறங்குவதாக. தேவ கிருபை எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஒரு மனத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த நுயிருள் நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லலாமே. நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை. நல்ல சத்தமாய் அவரை நோக்கி உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. தேவ பிரசன்னத்தினால
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உமக்கே எல்லாருடைய கரங்களை வானத்துக்கு நேராய் உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஒரு கலதரபோ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை ஆமென் மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை ஆராதனை உமக்கே நல்ல சத்தமாய் அவரை நோக்கி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே தேவ பிரசன்ன கடந்து வருவதாக இந்த இடம் முழுவதும் தேவ ஆவியானவரே இந்த வல்லமையினால நிரப்புங்கப்பா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு என்று சோத்திரம் 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 அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பன் ஆண்டவரே எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நாங்கள் புகழ்ந்து பாடுவோம் அப்பா ஆண்டவரே நீரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே நீரே மகிமைக்குரியவர் அப்பா நீரே கனத்துக்குரியவர் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஒருவரே எங்களை பராமரிக்கிறவர் நீர் ஒருவரே எங்களை போஷிக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே எங்களை நடத்துகிறவர் உம்மையே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா இந்த கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 ஸ்தோத்திரம் சங்கீதம் 119 அதில் 9வது வசனத்திலிருந்து சங்கீதம் 119 9லிருந்து 16 வரைக்கும் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளினால் விவரித்திருக்கிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம் உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் என்பதே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம்
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். சோமன்லாம் இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் செபிக்கிறோம். கர்த்தாவே 1 10 100 1000 கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே உட்காருங்க. Hallelujah. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஜெயந்தி அம்மா வரல, ஊருக்கு போயிட்டாங்களா? ஃபோன் பண்ணி சொல்லலாம், வரலன்னா யாருமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறீங்க. தேவிகம்மா நதியா எங்க? எல்லாருக்கும் வீட்டில் வேலை தான், வேலை இல்லை. ரொம்ப கேர்லெஸ், கர்த்தரை தேடுறதில்ல. அது ஆவியானவர் தான் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த வாரத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம், அருமையான பாத்தியம்மாக்காகவும் நிர்மலாக்காகவும். ஆமென் ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க நிர்மலாக்கு என்ன சொன்னாங்க? 2-3 வாரம் ஆகும், அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, வீட்டுக்கே வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமை வீட்டுக்கு வர முடியாது கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம 2 பேருமே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெட்லேயே இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணோம், அப்படி தானே? நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பெட்டிலே இருக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல்லே இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? வெளியே வந்துட்டு இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நிர்மலா வர வேண்டியதுதான், ஆனால் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம சபைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கேட்குறார். ஆமென். ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, விசுவாசித்துட்டு அவர்கிட்ட கேட்காம இருக்கிறோம். நம்ம ஜெபித்த காரியம் ஆண்டவர் கேட்டு எல்லாத்தையும் மாற்றி என்ன பண்ணார்? சுகபத்திரமாக 2 பேரையும் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கென்று சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தொடர்ந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு பலவீனம் இல்லாதபடி கர்த்தர் மாற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. நான் ரொம்ப இதை பண்ண முதல்ல அவங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அவங்க என்ன பண்ணோம், அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடணும். ஏசப்பா, அதுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு என்னவோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவங்க வெளியே வந்துட்டாங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு சொல்லும் போது தான் நிம்மதியாகவே இருந்துச்சு. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்குறவர். ஆமென். நம்மளை ஒரு நாள் அவர் தள்ளாடுகிற தேவன் இல்லை. நம்ம எதை கேட்குறோமோ அதை செய்கிறவர். எந்த பலவீனங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபித்து கொள்ளுங்க. திருப்பி டெஸ்ட்டுக்கு போகணும் பார்த்தியம்மா. டெஸ்ட்டில் எல்லாமே மாத்திரை மூலியமாகவே சரியாயிடணும்னு சொல்லணும். ஆமென் ஹல்லேலூயா. மாத்திரை கூட தேவையில்லை. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? மாத்திரை கூட தேவையில்லை. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்புறம் பிள்ளைங்க ஐஸ்வர்யா எங்கம்மா? ஐஸ்வர்யாலாம் ஹரிசோடி போய் ஐஸ்வர்யா என்ன பண்ணுங்க? எதுவுமே நீ பண்ணாத,
என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்துருவாங்க. நித்திஸ்ரீ ஐஸ்வர்யாவும். ஆமீன். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெப நிலையில் இருப்போம். நம்மளுக்கு இன்னைக்கு என்ன தேதி? 18 17 18 படிக்கிற பிள்ளைங்களுக்கே தெரியல என்ன தேதின்னு. வயசானவங்களுக்கு எப்படி தெரியும்? 18. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நம்மளுக்கு டைம். 19 20ஆம் தேதிக்குள்ளே நம்ம இடத்த என்ன பண்ணணும்? ரிஜிஸ்டர் பண்ணணும். கர்த்தர் அந்த தேவைகளை நம்மளுக்கு சந்திக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்குறவர். இந்த நாளில் நம்ம ஜெபிக்கும் போது ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஆண்டவர் இந்த ஒரு நாளுக்குள்ளே எங்கெந்தெல்லாம் நம்மளுக்கு பணம் வரணுமோ அங்கெந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரெஜிஸ்டர் நம்ம 20ஆம் தேதியில் பண்ணி ஆகணும். ஆவியானவருடைய தயவும் கிருபையும் நம்ம மேலே வரணும். எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால் படிட்டு ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த இடத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம 4 லட்சம் கட்டிட்டோம். பெரிய அமௌண்ட்டே நம்ம கட்டிட்டோம். இன்னும் 1,70,000 இருக்குது. ஆவியானவர் நம்மளுக்கு பரத்திலிருந்து சந்திக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ₹1 கூட கையில் இல்லாமல் இந்த இடம் வாங்க நம்ம முயற்சித்தோம். ஆண்டவர் படிப்படியாய் அந்தந்த டைமில் கர்த்தர் நம்மளுக்கு சந்தித்தார். அதே போல் இந்த கடைசி தவணை இதுதான். இது விட்ட வேறு தவணை கிடையாது. இதுதான் கடைசி தவணம். இதை கட்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி பட்டாவும் பத்திரத்தையும் நம்ம கையில் வாங்கணும். இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி. ஆமீன். அந்த சாத்தான் தோற்று போகணும். தேவ ஆவியானவர் நம்ம என்ன பண்ணோம்? மனமகிழ்ச்சியாய் கர்த்தர் நம்மளை மாற்றணும். நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த பண தேவைகளை சந்திக்க முடியும். இது சாதாரண ஒரு விஷயம். ஆண்டவருக்கு இது லேசான காரியம். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. அவரை நம்பி இருக்கிறவங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே எப்படியாவது ஏசப்பா இந்த 20ஆம் தேதி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணே ஆகணும் ஆண்டவரே. அதுக்கான பண தேவைகளை எனக்கு சந்தித்தே ஆகணும் ஆண்டவரே. நீங்கள் கொடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பான்னு ஜெபம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம் சோத்திரம். இம்மட்டும் நம்மளை காத்து வந்த நேசர் இனிமேலும் அவரை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. இந்த தேவ ஆவியானவரே அப்பா சோத்திரம். நாங்கள் சபையாராய் ஒரு மனத்தோடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மனம் எங்க ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன். எங்க ஒரு மனமாய் ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்துல விடுதலை. என் தேவ ஆவியான இந்த நாளில் நம்ம ஒரு மனத்தோடு அந்த இடத்துக்காக ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு விடுதலை நம்மளுக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனம் இருங்குங்க ஆவியானவரே. எங்களுக்காக ஆவியானவர் இந்த வள்ளம் கிராமங்களுக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக ஒரு விசை மனம் இருங்குங்கப்பா. ஒரு பேழையை உண்டு பண்ணணும் ஆண்டவரே. என் தேவனே அப்பா சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா 4 லட்சம் கட்ட உதவி செய்த தேவன் ஆண்டவர் இன்னும் 1,70,000 என் தேவன் உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லைப்பா. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆவியானவரே, எங்களுக்காக நீங்க செய்து கொண்டு இருக்கிறீரே, எங்களுக்காக நீங்க ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களே, எங்களுக்கான ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. என் தேவன் யார் மூலியமாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் சந்திக்க போறீங்களே சப்பா. என் தேவனே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எல்லா தடைகளுடைய இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரை கிடைக்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளுடைய எல்லா போராமின் ஆவிகள் எரிச்சலின் ஆவிகள் வன் கண்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த சபை வாங்கக்கூடாதபடிக்கு இடம் வாங்கக்கூடாதபடிக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ எல்லா பலவான்களை நாங்கள் முந்தி கட்டி நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா பரத்திலிருந்து பணத்தை சந்திங்கப்பா. பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீரே எங்களுக்கு உதவி செய்கிறவர். நீரே எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர். நீரே எங்களுக்கு பலனை கொடுக்கிறவர். நீரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர். நாங்கள் மனுஷனை நம்பல, மனுஷனை பார்க்கல.
இந்த தேவ ஆவியானவரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முக பிரகாசம் அடைந்தது என்று வாசிக்கிறோமே. ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே என் தேவ ஆவியானவரே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தேவ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ ரபஷந்தரனமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகிறது இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவர் நீரே சப்பா. எங்களை ஆண்டவரே அப்பா சோத்திரம் கத்தா, எங்களை வழி நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவர் உன் சித்தத்தின்படி நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா சோத்திரம் கத்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே அப்பா ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை தலை குனிய விடுகிறது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, எங்கள் தலையை நிமிர செய்கிற தேவன் அப்பா, எங்கள் தலையை நிமிர செய்கிற தேவன். பிசாசானவன் தோற்கடிக்கட்டும், பிசாசானவன் ஆண்டவரே அவன் வெட்கப்பட்டு போவதாக. ஆவி ஆண்டவரே, இந்த வல்ல கிராம ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த, இந்த வல்ல கிராமத்தை ஆண்டவரே அப்பா இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் சேர்க்க என் தேவன் ஆண்டவரே அப்பா ஒரு பேழையை நாங்கள் உண்டு பண்ண கர்த்தாவே இடத்தை நீங்க சந்தித்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் சபையாராய் பிள்ளைகளாய் நாங்கள் ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறோமே, ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறோமே. ஆவியானவரே, இந்த தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. பொண்ணும் வெள்ளியும் உங்களுடையது ஏசப்பா. ஆண்டவரே உங்களுடையது ஆண்டவரே. இந்த பூமி எங்களுக்காக நீங்க படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இதில் இருக்கிற எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்காக நீங்க வைத்துட்டு போயிருக்கிறீங்களே ஏசப்பா. இதை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ளணும், இதை நாங்கள் சுகந்தரித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆவியானவரே. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். ஒரு நாள் ஆண்டவரே அப்பா நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் கலங்கி நிற்கிறதே ஆண்டவரே, நாங்கள் கலங்கி நிற்க போகிறதில்லை. என் தேவன் நீங்கள் எங்களை நடத்துவீங்க என்று நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் உம்மை முன்வைத்து நாங்கள் நடக்கிறோம். சபையாராய் நாங்கள் உங்களை மாத்திரம் நம்புகிறோம். என் தேவன் நீர் எங்களை ஆண்டவரே அப்பா ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே 20ஆம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமால கூடாதது ஒன்றும் இல்லை கர்த்தர். நீங்கள் எல்லாவற்றையும் சந்தித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். பிரேசு முழிச்சபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு என்று சோத்திரம் 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 சோத்திரம். ஆமேன், அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. நம்ம எப்போ நம்ம 3 தனியாக கட்டிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 50,000, அப்புறம் 3,50,000. இது 3வது டைம் நம்ம கட்ட போகிறோம். 2 டைமுமே அவங்க வச்ச தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், கட்டிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே 15க்கு நீங்கள் என்ன பண்ணிடணும், 15, 20, 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 50,000 ரூபாய் கொடுத்து முதல்ல என்ன பண்ணுங்கள் கட்டிடுங்க. அப்படியே 50,000 ரூபாய் போட சொன்னாங்க. 1 ரூபா கூட கையில் இல்லை. கர்த்தர் என்ன பண்ணார், தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு அதை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. அடுத்து 5ஆம் தேதி, ஏப்ரலா மார்ச் 5ஆம் தேதி, மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளே டைம் கொடுத்தாங்க. 50,000த்தோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, 50,000 இவங்களால் கட்ட முடியலன்னா அந்த 50,000த்தோடு நான் 10,000 ரூபாய் சேர்த்து என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போயிட்டு சொல்லுப்பா, இந்த இடத்த நான் வேறு யாருக்கையாச்சும் நான் விட்டுறேன் அப்படின்னாங்க. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அவங்க சொன்ன அதே 5ஆம் தேதியில் அவங்க கிட்டது 3 லட்சம், நம்ம அதோட 50,000 சேர்த்து 3,50,000 ரூபாய் கர்த்தர் கட்ட உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. 4ஆம் தேதி வரைக்கும் ஒன்றுமே இல்லை கையில். 4ஆம் தேதி வரைக்கும் கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே என்ன தெரியுமா, விசுவாசம் தான், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை தான். அவர் தான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டு போனார். இன்றைக்கி 20ஆம் தேதி, 20ஆம் தேதி கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுக்காக செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது,
அப்படியே தோண்டு போகவே கூடாது. அப்படியே விசுவாசத்தில் நம்ம கடந்து போகணும். சர்ச்சை கட்டி முடித்து இந்த வல்லம் கிராம ரட்சிப்புக்குள்ளே வர வரைக்கும், ஆண்டவருடைய வருகை வர வரைக்கும் அந்த விசுவாசம் நம்மளை என்ன பண்ணணும், அப்படியே காத்து கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் வீட்டிலலாம் ஜோம் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட குடும்ப ஜபத்தில் ஜோம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. கர்த்தர் தேவைகளை சந்திக்கணும். ரிஜிஸ்டர் நம்ம பண்ணி கையில் பட்டாவே வாங்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமாக பேசுகிற நாவெல்லாம் என்ன பண்ணணும், வெக்கப்பட்டு போகணும். இவங்கெல்லாம் வாங்கிடுவாங்களா? இவங்கெல்லாம் வாங்கவே மாட்டாங்க. இவங்களெல்லாம் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ண முடியாது, வாங்கவே முடியாதுன்னு இதே இடத்துல உட்காந்து பேசுனாங்க. இதே வாசப்படியில் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. 3 சென்ட்டு சொன்னாங்க. இந்த குமாரி அம்மா வீட்டாண்ட 3 சென்ட்டு சொன்னாங்க. அது நான் அந்த டைமில் நம்மளால் 50,000 இல்லாமல் என்ன பண்ணல, வாங்கலை. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், அங்கே அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, அதுனா 3 சென்ட்டே இவங்களால வாங்க முடியல, அவ்வளோ பெரிய இடத்த அவங்களால எப்படி இங்கே வாங்க முடியும், அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு காதுபடியே என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் 5,30,000 ரூபாய் நம்மளுக்கு 6 சென்ட்டு கர்த்தர் வாங்க முடியாது, கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே சந்தில் புந்தில் எதுலேயுமே இல்லை, மெயின் ரோட்டில் கர்த்தர் வாங்க உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்மளை கட்ட 4 லட்ச ரூபாய் கட்ட ஆண்டவர் உதவி செஞ்சாருன்னா, இந்த 1,70,000 ரூபாயை கட்ட அவர் உதவி செய்வார். ஆமென். அவரை நம்பி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் சீக்கிரமாக நம்ம பட்டாவை நம்ம கையில் எல்லாரும் அதை தொட்டு பார்த்து நம்ம சுகந்தரிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. நம்ம தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். என்னைக்கு மதியாமா? நாளைக்கா? நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வந்ததா சொன்னதா? காலையில் எத்தனை மணிக்கெல்லாம் தெரியும். சரி, ஓகே. நம்ம தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். மற்றது எல்லாவற்றும் தேவ ஊழியரோடு தேவ செய்திக்கு கூட கொடுக்கலாம். கர்த்தர் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு என்று தேவ ஊழியர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வரும்போது கை தட்டின்னு வரவேற்பு கொடுக்காதீங்கன்னு ஒரு மாதிரியாக இருக்குது. அது தேவனுக்குரியது மகிமை. அதனால் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்ததுனால சொல்ல முடியல. தெய்வ செய்தி அளிக்க வர ஒரு பாஸ்ட்டு கை தட்ட வரவேற்பு என்ன வர வைக்காதீங்க, ஆண்டவர் வர வைங்க. எல்லா துதிக்கான மகிமை அவருக்கு தான் போய் சேரணும். நான் ஒரு வேலைக்காரன், எது அவருக்குடைய வேலைக்காரன். அவர் வேலைக்காரன் போய் அவரையும் பக்கத்தை உட்கார வச்சுன்னு ஆண்டவர் விட்டுட்டு வேலைக்காரன் கூட்டம் மனசை கஷ்டப்பட்டோமா படாதான். அல்லேலூயா. இப்போ என் பிள்ளைங்க என் அப்பான்னு கூப்பிடாம பக்கத்துட்டு போய் அவர் அப்பான்னு கூட்டம் எனக்கு எவ்வளோ வலி கெடுக்கும். ஆமாம் இல்லையா? அது போல தான் நம் தேவன் துதிக்கான மகிமை அவருக்குரியது. அவர் யாருக்காகவும் எதற்காகவும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவருடைய ஸ்தானத்தில் என்னை வச்சு என்னை கீழே தள்ளிடாதீங்க. நான் ஒரு பாவியான மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா அறிவிப்பும் கேட்டீங்க. 6,000 வந்துச்சம்மா. சரி வேலை இருக்கிறவங்களாம் போயிடலாம். அன்பானவர்களே, யூடியூப்பில் பார்க்குறவங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க வேலை இருக்கும், நீங்கள் போயிடலாம். ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. வேலை இருக்கிறவங்களும் போயிடுங்க. இங்கே வேலை இல்லாதவங்க மட்டும்தான் வேலைங்க. ஆமென். ஹல்லேலூயா. சாந்தியம்மா நீ கூட போகணும், வேலை தான் போயிடலாம். வேலை இருக்கிறவங்க சர்ச்சில் வேலையே கிடையாது, போயிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரம். ஜேகேபி போன மாதம் புக்கு அனுப்பலை. இந்த போன மாதத்துடைய ஏப்ரல் மாதத்துடைய புக்கும் மே மாதத்து புக்கும் சேர்த்து 4 புக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அல்லேலூயா. 4 புக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. சண்டே கிளாஸ் நடந்துட்டுருக்கா? யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. இப்போ சண்டே கிளாஸ் நடக்குதுங்களா? சோதனம் மாதம் நான் காசு காட்டுறேன். மாதம் 2,000 ரூபா காட்டுறேன். மாளிகைப்பட்டில் ஒரு நாள் கூட நடத்தலை. அது மாளிகைப்பட்டு கிராமத்தில் ஒரு நாள் கூட நடக்கலை. கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியறதுல நடக்குதான்னு தெரியல. சின்ன பிள்ளைங்களுக்கு வெள்ளத்தில் நடக்குதுன்னா தெரியல. மாளிகைப்பட்டு கிராமத்தில் நடக்குதான்னு தெரியல. ஆனால் மாதம் 2,000 ரூபா கட்டினுங்க
புக்கு மட்டும் வந்து எனக்கு பிள்ளைங்களுக்கு பாட்டு டான்ஸு வசனம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இது வாங்கி போய் காயிலங்களில் போட்டவர் 100 ரூபா 50 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 1000 ரூபா அந்த புக்கோட மதிப்பு, மற்ற 2000 ரூபா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய சிறுவர்கள் நாளை தலைவர்கள். இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற கோட்டுவா விடாது இவாஞ்சலி. சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற நம்ம அழைச்சி நினைக்கக்கூடாது. இன்றைய சிறுவர்கள் நாளை தலைவர்கள். ஹல்லேலூயா. அப்போ பார்க்கும்போதெல்லாம் இவங்களை பார்க்குற பார்வையே இன்றைக்கி இவங்க பெருசாக என்னவாகுவாங்க, எம்எல்ஏ ஆவாங்களா, கலெக்டர் ஆகுங்களா, எம்பியாக மாறுவாங்களா, முதலமைச்சர் மாறுவாங்களா, பிரதமராக மாறுவாங்களா, போலீஸாக மாறுவாங்களா, இப்படி தான் நம்மளோட பார்வை இருக்கணும். அது அவங்க அப்பனை போலே போவோம், அது அம்மா அப்பாலே போவோம். உங்கள் பார்வை என்ன பண்ணணும், மாற்றிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் இந்த சிறுவருவியில் ஊழியம் மிகவும் இன்றியமையாதது. இது கட்டாயம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு திருசபையில் நடந்தால் தான் திருசபை வளர்ச்சி அடையும். இப்போ சர்ச்சில் சில்ட்ரன்ஸ் சண்டே கிளாஸ் இல்லைனாக்கா சர்ச்சு வளராது. ஆமென். ஹல்லேலூயா. நினைவில் கொள்ளும்படியாக இயேசு நாமத்தில் உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். எவரின் கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஆண்டவரே கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே செவிகள் அடைத்திருக்கிற பொல்லாத சத்துடைய கிரிகளுடைய ஆண்டவரே இச்சையை இயேசு நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே வேத வசனத்தை வாசிக்கிறோம். காது உள்ளவன் கேட்க கடுவான்னு சொல்லி உங்களுடைய திருகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அந்த வீடியோவில் கரெக்டாக போதும், ஆடியோ கரெக்டாக போதான்னு தெரில. ஆரிஸு அது என்னன்னு கொஞ்சம் பாரு, கரெக்டாக போகிற ஆடியோவெல்லாம். எல்லோரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஃபோட்டோலாம் முட்டிக்கலாம்பா. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34 வசனத்தை நாம் வாசிப்போம். ஒன்று கொரிந்தியர் 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. திருப்பி வசந்த வாசிங்கம்மா. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்கிறேன். இதை நான் சொல்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லையே சொல்லு. புரியாத கம்முன்னு இருங்க. புரிஞ்சவங்க. அப்போ மற்றவங்க புரியலையா சொல்லுங்க. புரிஞ்சவங்க சொன்னாக்க ஏதாவது செய்யலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சு இந்த வசனத்தில் இருந்து சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்துக்கொண்டு அப்புறம் தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே. நான் சொல்லுது புரியுதா?
நீங்கள் பாவம் செய்யாமல் இருங்க. அது பாவம் செய்யாமல் இருங்க. நீதி கெட்ட விழித்திருங்கள். அது நீதி செய்வதில், நீதியாக இருப்பதில், நீதியாக நடப்பதில் விழித்திருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள். உனக்கு கொஞ்சமாவது அறிவுக்குதா, புத்திக்குதா? உனக்கு தெரிஞ்சு செய்தியா, தெரியாம செய்தியா? நீங்க எதுக்கு ஸ்கூலுக்கு போறீங்க? அல்லேலூயா. வாய் மட்டும் துண்ணத்துல மாத்திரம் தட்டுக்கு முன்ன கொண்டு வந்துடுவேன் பத்தலன்னு. எங்கேயாவது உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா அப்படின்னு கேட்டது நம்ம கேட்டிருக்கோம்ல. அல்லேலூயா. அதே போலதான் சில தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்பது அறிந்து கொண்டவங்க அவரை பற்றி அறிவில்லாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்கு நம்ம சர்ச்சில் எடுத்துக்கலாமே. சுற்றி பாருங்க, கை கொடுங்க. நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு. அப்படி பாருங்க, யார் யார் வந்தாங்க, யார் யார் வரல, இடம்லாம் காலி ஆகுது. அல்லேலூயா. சூழ்நிலை நிமித்தமாக, அதாவது உடம்பு முடியல, அல்லேலூயா, அவருக்காக சபை பறிஞ்சு ஜெபம் பண்ணுது. அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையான தெய்வம் தெரியும். ஆமென். பாருங்க, ஊரில் நாத்தியாம தான் வைப்பாங்க எல்லாமே. என்னது விற்கிறாங்க? என்ன விற்கிறாங்க? நல்லது வைப்பாங்க, கட்டதும் வைப்பாங்க, வீடு குடும்பத்து வைப்பாங்க, உட்கார வைத்து வைப்பாங்க, நிற்க வைத்து வைப்பாங்க, கட்டுறது வைப்பாங்க, அறக்கிறதும் வைப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா நாத்தியாம ரொம்ப நல்லது. ஊரில் இருக்கிறவனுக்கு தெரியுது நாத்தியாம நல்ல நாள்னு. ஆனால் ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்குன்னு நான் அவருடைய மகன், அவருடைய பிள்ளை, அவருடைய தகப்பன், என் தெய்வம், என் தாய் அப்படி சொல்கிறவங்க நாத்திக்காம அலட்சியம் பண்ணுறோம். என்னது? நாத்திக்காம தானே, சர்ச்சு தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லியது புரியுதுங்களா? இப்போது மெஜாரிட்டி பெண்கள் அதிகமாக இருக்கீங்க. உங்கள் பிறந்த ஊருக்கு போகிறீங்க. என்ன ஊர்? பிறந்த ஊர்னா உங்கள் ஊர் பிறந்தது, எங்கே பிறந்து எங்கே வளர்ந்தாங்களே அந்த ஊருக்கு போகிறீங்க. அந்த இடத்துல உன் வீட்டுக்கு போகாமல் நீ திரும்பி வந்துட்டுன்னா உன் கூட பிறந்த பிறப்பு என்ன நினைக்கும்? உன்னை பெற்றவங்க என்ன நினைப்பாங்க? கஷ்டப்படுவாங்களா, பட மாட்டாங்களா? எவ்வளோ தூரம் வந்தால் நம்ம வீட்டுக்கு எட்டி அம்மா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, சாப்பிட்லையா, கூட பிறந்த அண்ணன் தம்பி நான் இருக்கிறேன்னு வீட்டுக்கு வந்த மருமகன் நினைப்பான். ஒரு நாத்தனை வந்தா அவள் பணக்கார வீட்டுக்கு தான் போவா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா. எவ்வளோ பேச்சு வரும், எவ்வளோ மனவேதனை வரும். அல்லேலூயா. அது போல் நாத்திக்காமனா நம்ம எங்கே வரணும்? லெஃப்ட் ரைட் போட்டுன்னு நிமித்திக்குன்னு பைபிளை மறைச்சத்துக்குன்னு வரக்கூடாது. பைபிளை இப்போ நல்லா எடுத்துக்கிட்டு நடந்து வரணும். அல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்க சொல்லணும், இவ கல்யாணத்துக்கு போவா, சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டான், மாதத்துக்கு ஒரு முறை போன சொல்லவே கூடாது. அல்லேலூயா. இவங்க எங்கே போகிறாங்க? நாத்திகம்மா வீடு பூட்டிக்கிறோமா? உங்களுக்கு தெரியாதாங்க? நாத்திகம் 10 மணி சின்ன வீட்டில் பூட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் இருப்பாங்களே. நீங்கள் போய் பார்க்கணும். யார் போய் பார்க்கணும்? சர்ச்சில் போய் பாருங்கள். அப்படின்னு உன் பக்கத்து வீட்டுக்காரன், உன் தெருவில் இருக்கிறவன் உனக்கு ஆகவும் ஆகாதவும் சொல்லணும். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம என்ன போனோம் இருக்கணும். அவங்க வசனம் சொல்லுது, சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அம்மா சொன்னாங்க, மழையாக வருது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு போயிட்டாங்க. அல்லேலூயா. 12 மணி ஆச்சுன்னா சாந்தி அம்மா போயிடுவாங்க. என்ன பஸ்ஸு போடு, 1 மணி பஸ்ஸு. அல்லேலூயா. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ பஸ்ஸில் வந்து 1 மணி பஸ் ஃப்ரீ பஸ் விட்டுட்டா 2 மணி பஸ் வருமோ வராது. அப்போ ஒரு 5 மணிக்கு தான் வரும். ஒரு சில நேரத்தில் நாத்தியமே அந்த 2 மணி பஸ்ஸு வரவே வராது. அல்லேலூயா. காத்திருந்து 5 மணிக்கு ஏறி வருவாங்க டயர்டாக. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இங்கே தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே.
அவர்களை வெட்கம் உண்டாக மாதிரி இது என்ன வசனம் சொல்ல முடியுது, சொல்லுகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நான் 2003 பைபிள் காலேஜ் படிக்க போனேன். அப்போலேருந்து என்னோடய ஜபம், ஆண்டவரே இங்கே பாருங்கள், நிறைய ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அந்த ஊழியக்காரன் போல் நான் இருக்கக்கூடாது. என்னது, அந்த ஊழியக்காரன் போல் நான் இருக்கக்கூடாது. நிறைய சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சு போல் நான் நடத்துகிற என்ன நம்பி கொடுத்த சர்ச்சு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லுறது புரியுதுங்களா? அப்படியே பாரு, அப்பா பூச்சி அப்படியே இருக்குது பாரு சொல்கிறாங்கல்ல, அதே போல் என் புத்தி எப்படி இருக்குதோ என் பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை வழிநடத்துகிற தகப்பனாகிய ஊழியக்காரன் புத்தி எப்படி இருக்குதோ என் பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. என் புத்தி ஆண்டவரோடு இருக்கிறது விரும்புகிறேன். அதே போல் உங்கள் புத்தி என்ன சார்ந்து இருக்கக்கூடாது. நான் யார் சார்ந்து இருக்கிறேனோ நீங்களும் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. ஐயோ, இவங்க நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வரலையே, இங்கே நகை நட்டு போட்டுன்னு வரலையே, இவங்க காணிக்க போடலையே, இவங்க தசம்பாகம் கொடுக்கலையே, இதில் வருத்தப்படுகிறவன் இந்த ஊழியக்காரன் நான் கிடையாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அம்மே. அல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். ஆமாம், மத்திய விடுங்க. மத்திய 26 40 41 வாசிப்போம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. 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 வசனம் வாசிக்கும் போது சற்று அப்புறமாக போய் முகக்குப்புற விழுந்து, என் பிதாவே, என் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும் படி செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடுவது என்று ஜெபம் பண்ணினார். யாரு? நம்ம முன்மாதிரி இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரோட ஜெபம் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்றாரு. 40 வசனம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. இங்க ஏசப்பா ரொம்ப வேதனை சொல்றாருப்பா. அவருக்கு தெரியும் அவர் மரிக்க போறார். அவர் வேதனையோடு என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணினுங்கிறாரு. அப்போ கவனிங்க, அவர் சாக போகிறாரு, இந்த உலகத்துக்காக சாக போறாரு. அவருக்கு தெரியுது. அவர் சொல்றாரு, நினச்சிருக்கலாம், பிதாவே என்னை கொஞ்சம் விட்டுட்டுங்களேன், கொஞ்ச நாளைக்கு சொல்லியிருக்கலாம். ஆமாம். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது, இன்னும் நிறைய ஊழியம் செய்யணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், சர்ச்சு கட்டணும், சொத்து சொக்கெல்லாம் நிறைய சேர்க்கணும், கொஞ்ச நேரம் என்னை விட்டுடுங்க அப்படின்னு ஏசப்பாங்க இங்கேயும் கேட்கல, சொல்லலை. அல்லேலூயா. அவர் சொல்கிறார் பின்வசனத்தில் என்ன வாசித்தோம்? ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, ஆயிடுமா உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடுவது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க ஏசப்பா சொல்றாரு, பிதாவே, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படியே ஆக கடுவது. அல்லேலூயா. ஏன்னா இங்க விழித்திருக்க வேண்டும். ஏன் விழித்திருக்க வேண்டும்? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்க. இன்னைக்கு பேசுகிற தலைப்பு ஏன் விழித்திருக்க வேண்டும். இங்க இயேசுப்பா சொல்ற சீசர்களை பார்த்து, பின்பு அவர் சீசத்தில் வந்து அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க
கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் கேட்குறேன், கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, என் மகனாக மகளாக இருக்கீங்க, ஒரு மணி நேரமாவது என்னோடு ஆண்டவரை இணைந்து ஆராதிக்க முடியாதா? இருக்க முடியாதா? ஒரு 2 மணி நேரம் என் கூட இருக்க முடியாதா? அல்லேலூயா. நாள் முழுக்க வீட்டில் இருக்கிறீங்க, நாள் முழுக்க உங்களுக்காக உழைக்கிறீங்க. அம்மே அல்லேலூயா. ஆண்டவருக்காக, யாருக்காக? ஆண்டவருக்காக, எனக்காக ஒரு 2 மணி நேரம் காத்திருந்து அவர் பாடல் மூலமாக, ஆராதனை மூலமாக துதித்து மகிமைப்படுத்த உங்களால் கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரு, கவனிங்க, விழித்திருக்க கூடாதா? என்னோடு இருக்க முடியாதா? என்னோடு ஜெபிக்க முடியாதா? என்னோடு பாட்டு பாட முடியாதா? என்னோடு இணைந்து தேவனை ஆராதிக்க முடியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். அப்போ எபேசியர் எடுப்போம், 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமா. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாச பண்ணுவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நம்மளுக்கு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு இன்னும் அவரை பற்றி தெரியாமல் தூங்கிட்டே தான் இருப்பனாக்கா எப்போ விழித்திருக்க வேண்டியது? அல்லேலூயா. இன்றைய ரட்சணை நாள், அல்லேலூயா, காலம் கடைசி காலத்தில் இருக்கிறபடியால் நாம் விழித்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விழித்திருக்கவில்லை என்று சொன்னால் பிசாசானவன் என்ன பண்ணுவான்? களை விதைப்பான். அல்லேலூயா. என்னால் ஜெபிக்க முடியாது, ஒன்றா கூடி வர முடியாது, ஆலயத்தில் அமர முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, பாட்டை பாட முடியாது, ஆராதிக்க முடியாது, வசனத்தை கேட்க முடியாது, வசனத்தை பிறகு நடக்க முடியாதுனாக்கா சாத்தான் என்ன பண்ணுவான்? பொல்லாத கலையை என்ன பண்ணுவான்? விதைப்பான். அல்லேலூயா. அப்போ மாம்சக்கிரி என்ன பண்ணணுக்குள்ள அது ஊடுருவி என்ன பண்ணும்? ஊரை தான் காட்டும். அல்லேலூயா. வியாதி கூட என்ன பண்ணுவான்? ஊரை காட்டும். மாத்திரை துண்ணு தான் மாத்திரை என்ன பண்ணுவான்? வேலை செய்யும். டக்குன்னு வேலை செய்யனாக்கா இன்ஜெக்ஷன். மாத்திரைலாம் சாப்பிட்டா சீக்கிரமாக வயிறு வலி போவாது, கால் வலி போவாது. டாக்டர் ஐயா அந்த ஊசி ஒன்று போட்டுண்ணா சீக்கிரமா. என்னது? நான் என்ன பண்ணுறேன்? சுகாதார ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுவான்? ஊசி தான் கேட்பான். மாத்திரை வேணால் ஊசி போகணும்னு தெரியும். ஊசி போட்டால் டக்குன்னு நல்லாகும். அல்லேலூயா. அதே போல் வாழ்க்கையில் டக்கு 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 டக்குன்னு எல்லாமே நல்லதே நடக்குனாக்கா டக்குன்னு செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள் இருக்கிறாரா? அவரோடு நம்ம இருக்கிறோமா? அவர் நம்மளை வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கால வாசிப்போம். லூக்கா 12:35-37 வாசிங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். 37 எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழிய செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்க நான் உங்கள் அறை கட்டப்படுவதாகவும் உங்கள் விளக்குகள் எரிவதாகவும் அப்படின்னாக்கா நீங்கள் எப்பொழுதும் எவரடியாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக நான் என்ன பண்ணோம்? இருக்கிறவர்களை அவர் என்ன பண்ணுவாராம்?
அவர் அழைத்து போய் நம்மளுக்கு அவர் பணிவீடு வேலை செய்வாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவரெடின்னு நம்ம கடிகாரத்தில் செல்லு ஒன்று இருக்கும் பாருங்க, ரெட் கலரில் எவரெடி சொல்லுனாக்கா எந்த நேரத்தில் அது என்ன பண்ணுவான், ஆயத்தமாக இருக்கும். ஆமென். 37:5-37 எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்கள் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் கைவிடப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கிக்கிற நான் கூட விழிப்பு இல்லை என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் விழித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நானும் கைவிடப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் கைவிடப்பட்டு பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் விழித்து கொண்டிருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்க. அம்மே, அல்லேலூயா. அப்போ நான் பார்ப்பேன், நான் பிரசங்கம் பண்ணினே, நான் பாடல் பாடுனே, ஆராதனை செய்தனே, இவங்களும் என் கூட தானே இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் கைவிடப்படுவேன், நான் விழித்து கொள்ளவில்லை என்றால். அல்லேலூயா. இப்போ நினைக்கலாம், ஊழியக்காரங்களாம் பரலோகத்துக்கு தானே போவாங்க. ஆமாம், போவாங்க தான். பாவம் செய்கிற அனைவரும் நரகத்துக்கு தானே போவாங்க. ஆமாம், நரகத்துக்கு தான் போவாங்க. அப்போது நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? விசுவாசிகளுக்கா, ஊழியக்காரனுக்கா? சொல்லுங்க. ஹலோ, நரகம் யாருக்காக படைக்கப்பட்டது? சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வியாபாரமாக இருக்கிறாங்க, நிறைய விசுவாசிங்க சுயநலமாக இருக்கிறாங்க. அப்போ நரகம் யாருக்காக படைக்கப்பட்டது? சூனிகாரங்களுக்கா? கவனிங்க, நரகம் என்பது சாத்தானுக்காக படைக்கப்பட்ட இடம். அவன் தள்ளப்பட்ட ஆவி. அல்லேலூயா. அது மனிதனுக்காக படைக்கப்பட்ட இடம் அல்ல. ஹலோ, புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு அதை பற்றி நம்ம தூதர்களை பற்றி பேசலாம். ஆமென். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். கவனிங்க, நரகம் என்பது தள்ளப்பட்ட லூசிபர் என்கிற சாத்தானுக்காக படைக்கப்பட்ட இடம். அது அவனுக்கு தான். ஆமென், அல்லேலூயா. அவன் விழும்போது ஒரு கூட்ட ஜனதாவை தன்னோடு இழுத்து கொண்டு போய் வீழ்ந்தான். அல்லேலூயா. பூவோடு நாரோடு பூவோடா சொல்லுங்களேன் படமொழிய. பூவோடு நாறு செய்த நாரும் மணக்கம். பூ வைக்கிற தலைக்கு ஒன்றுமே புரியல. அல்லேலூயா. பூவோடு நாரும் சேர்ந்த நாரும் மணக்கம். பார்த்திமா, உன் சிநேகிதை காட்டு, நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். பழமொழி. அல்லேலூயா. அது விழுந்த சாத்தான் அவனுக்கு அவன் கூட இருந்தவங்க வர அவனுங்களோட விழுந்தானுங்க. அல்லேலூயா. அவனுங்களுக்கு படைக்கப்பட்டது நரகம். அவன் என்ன பண்ணுறான்? ஆஹா, இந்த அவன் வீந்தான் பாரு, இவன் இங்கிருந்து வீந்தான் பாரு. இவன் சொல்கிறான், இந்த இடத்த நிரப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் உருவாக்கி இந்த இடத்துல வச்சார். அல்லேலூயா. எங்கே வச்சார்? இந்த ரித்திய இந்த இருந்த சாத்தான் கீழே தள்ளப்பட்டான். அந்த இடத்துல நிரப்பும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் படைச்சார். அல்லேலூயா. அப்போது உனக்கு எனக்கு இந்த நரகம் சொந்தம் கிடையாது, தள்ளப்பட்ட சாத்தானுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான்? இல்லை ஏமே நீ இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். நீ யாருக்காக இந்த பரலோகத்தை நீ தள்ளியை நீ குடிச்சு நினச்சியோ அவங்களையும் என் பக்கம் இழுத்துப்பேன். என்னது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நரகம் சாத்தானுக்குரியது, நம்மளுக்குரியது. நம்ம நித்தியமாக அது சாவாமை வரம் பெற்றவங்க எங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். எஜமான் வரும்போது வீழ்த்திருக்கிறவர்களுக்காக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஆமென். நம்மளுடைய எஜமான் யாரு? ஒரு பாட்டு, என்னது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து
மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் மனிதனாக படைக்கப்பட்ட படைப்புக்கு தேவன் தந்தறினார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் மார்பில் சாய்ந்து உட்கார இலைப்பாறும்படியாகவும் அவர் பக்கத்தில் அமரும்படியாக. ஹல்லேலூயா. ஓகே, எப்படி விழித்திருக்க வேண்டும்? கொலோசியர் எடுப்போம், 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஹல்லேலூயா. எப்படி விழித்திருக்க வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. முதல் பட்சம் ஏன் விழித்திருக்க வேண்டும்? இப்போ எப்படி விழித்திருக்க வேண்டும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமென். யார் விழித்திருக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவர் எஜமானாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. விழித்திருக்கிறதுனா ஜெபம் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு பகல் ஃபுல்லாக தூங்குறதில்ல. விழித்திருப்புனா ஆவிக்குள்ளே விழித்திருக்க வேண்டும். நல்லா ஜெபிப்பதில் வேதவாச தேவனுக்கு ஒன்றுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ மழை காலமாக போச்சு. எத்தனை பேர் வீட்டில் கரண்ட்டு டிம் சப்பில் வந்தது? எத்தனை பேர் வீட்டில் கரண்ட்டு வந்து போச்சு? சொல்ல முடியுமா? அப்போ சுத்தமாக அப்போ கரண்ட் வந்து சரி வராமல் போச்சா? ஆமென். ஹல்லேலூயா. அதாவது மழை காலம் வந்தாக்கா என்ன பண்ணும்? மழை காலம் பனிக்காலம் வந்து கரண்ட்டு சரியாக வராது. நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து கொம்பு தும்போய் வருதா பாரு, அந்த பாரு வருதா? அப்படி அப்படியே அப்படியே விடு. அப்போ இந்த கரண்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? சரியா அந்த இடத்துல டச் ஆகலை, அதில் டச் ஆகுது, கரண்ட்டு பாஸ் ஆகலை. ஹல்லேலூயா. இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கும் நமக்கும் சரியான தொடர்பு இல்லைனாக்கா அப்பப்போ தான் என்னது, அப்பப்போ தட்டிக்கிறோம். என்னது, நாத்தியம் ஒரு நாள் வந்தால் போதும், வேகாமல் வீட்டு ஜாப் வந்தால் போதும், அப்பப்போ தட்டிக்கலாமே, அப்பப்போ சார்ஜ் ஏற்றிக்கலாமே. ஹல்லேலூயா. இப்போ கரண்ட்டுக்கு மழை கிளம்பு என்ன பண்ணுங்க? சார்ஜ் அடிக்கணும் பண்ணுங்க. சார்ஜ் போடு மழை கிளம்ப வச்சு எந்த நேரத்தில் எப்போ கரண்ட் ஆகும் தெரியாது. நாளைக்கு சுட்டோம், தண்ணி எல்லாம் பூச்சிட பண்ணுங்க, ஒப்பிடுங்க. முன்னெச்சரிக்கை நம்ம பண்ணுறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் செய்கிற நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இதெல்லாம் நம்மளை அனுபவிக்க முடியும். ஆனால் செத்த பிறகு நம்ம போக போகிறோம். அதுக்கு உண்டான ஆயத்தம் நாம் செய்திருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:34 எடுப்போம். 15:34 முடிச்சிடலாம். வாசித்தல் 2 வசனம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி விழித்துக்கணும்? நீதிக்கு ஏற்ற தெளிந்து புத்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஏதோ வந்துட்டோம் அப்படின்னு இருந்தாக்கா கீழே வீழ்ந்தானா அவனுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. போன வாரம் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? இன்னொரு கேள்வி கேட்டேனம்மா. அப்படியா? கரண்டா? போன வாரம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன்.
நம்ம ரூத் அம்மா கூட ப்ரைஸ் வாங்கினாங்க. ப்ரைஸ் நம்ம மாற்றி போய் சொல்லி இது இருக்குமோ அது இருக்குமோ தெரியாது. கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா ரோட்டில் போய் நம்ம பிரிட்ஜு மேலே கிடைக்கிறாங்க, அவனை பார்த்து கிறிஸ்தவன் சொல்ல மாட்டாங்க. சபைக்குள்ளே யார் வருகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நான் பேருக்காக என் பேர் ராயப்பன், அந்தோனி, தாந்தோனி பேர் வச்சுருக்கலாம். முனியம்மா, மரியம்மா, மேரியம்மா பல பேர் வச்சுருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் பேர் மாத்திரம் வைத்து ஒன்றையும் பண்ண முடியாது கிறிஸ்துவ வாழ்க்கையில். அல்லேலூயா. அரசாங்கத்திலேயே ஒன்றும் வாங்க முடியாது. பரலோக பேரடைஸ் அந்த இடத்துல ஒன்றுமே நம்மளால் வாழ முடியாது. அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதுங்களா? அம்மேன். இந்த வாசல் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்ட விடுத்து கொண்டு தெளிந்து புத்தி உள்ளாக இருங்கள். சில தேவனை பற்றி அறிவுள்ளதாக இருக்கிறார்களே. ஆனால் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த வெள்ளம் திருச்சபையில் இருக்கிறவங்க நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க நான் விரும்பவில்லை. புத்தி இல்லாமல் இருக்கிறாங்க, தேவனை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, சபை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, வேதத்தை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க என்பதை நான் ஒரு காலம் விரும்பவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு வசந்த பிரசங்கி வாசிப்போம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிங்க. ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளைகளும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, ஆசைக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தினால் திருப்தியாகிறதும் இல்லை, அவன் கண் செல்வத்தினால திருப்தியாகுவதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று, அவன் ஒரு நன்மை அனுபவிக்காமல் யாருக்காக பிரயாசப்படுகிறான் என்றும் அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஹல்லேலூயா. எப்போ கல்யாணம் ஆகாதவன், கல்யாணம் குழந்தை பெக்காதவங்க, கூட பணம் தம்பி இல்லாதவங்க செல்வத்தெல்லாம் சேர்த்து வச்சு எதுக்காக சேர்த்து வைக்கிறேன்னு அவனுக்கும் தெரியல, புரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் சொல்றாரு எல்லாமே மாயை. மாயின்னு சொல்லுவ பாட்டு, எல்லாமே மாயைதானையா, எல்லாமே மண்ணுதானையா, சூரியனு கீழே நடப்பதுவும் காண்பதுவும் எல்லாமே மண்ணுதானையா, அதை எண்ணி பார்த்தா எல்லாமே மாயைதானையா. அம்மே ஹல்லேலூயா. எல்லாமே மாய. சூரியனு கீழே இந்த பூமியில நாம் இருக்கிற அனுபவத்தை எல்லாமே கவனிங்க. என் மனைவி, என் பிள்ளைகள், இந்த மைக்கு ஸ்டாண்டு, ரேடியோ செட்டு, செல்ஃபோனு, பேண்டு, கீண்டு, செக்கு, ஸ்டுக்கு எல்லாமே மாயை. இந்த பைபிள் வசனம் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நாம் விழுங்குகிறோமோ, மனப்பாடம் செய்கிறோமோ, இந்த வசனம் சாகும் வரையிலும் நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. செத்தவருக்கு இது கூட நம்ம கூட வராது. ஆனால் இந்த வசனம் நம்மளை உயிர் பிடித்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று என் நண்பர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் சொன்னாரு, பிள்ளைங்களா நல்லா படிங்க, என்னது நல்லா படிங்க, நல்லா படிக்க வைங்க, அது கூட சேர்ந்து ஒரு தொழிலை கற்றுக் கொடுங்க. என்னது கற்றுக் கொடுக்கணுமா? ஒரு வேலை. என்ன வேலை? இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? சோறாக தான் பொண்ணுங்க லாக்கி சோறாகிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும்
அம்மே அல்லேலூயா. அதெல்லாம் உடை தெரிந்தார் டாக்டர் அம்பேத்கர். அம்மே அல்லேலூயா. இதெல்லாம் உடை தெரிந்த யாரு? இன்னொருத்தர் யாரு? தாத்தா, தந்தை பெரியார். அல்லேலூயா. இதெல்லாம் உடை தெரிந்தார்கள். எங்க பிரிட்டிஷ்காரன் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க? மிஷினரிகள் உடை தெரிந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. யார் எதுக்கு? அடுப்புதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு? ஆமென். அல்லேலூயா. அப்போ பெண்கள் கவனிங்க, படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் மாத்திரம் கவனத்தை செலுத்தாம உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கணும். அது கடைசி வரைக்கும் உனக்கு என்ன பண்ணும்? துணையா நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நினச்சேன், டேய் என்னடா மெசேஜ் போட்டுக்கிறேன், நான் அதில் கை வச்சேன்னா கரண்ட் வேலை செய்கிறேன், சால்ரிங் எத்தனை எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக் வேறு, கரண்ட்டு வேறு, இந்த போர்டு வேறு. எலக்ட்ரிஷியன் வேலையும் செய்வேன், கரண்ட்டு எலக்ட்ரானிக்கல்ஸ் வேலையும் நான் செய்வேன். அப்படி தடிக்கு விழுந்தா விவசாய வேலையும் செய்வேன். ப்ரஷ் ஏற்றுனா பாயிண்டராக மாறுவேன், இன்னொரு ப்ரஷ் ஏற்றுனா ஆர்டிஸ்டாக மாறுவேன். அல்லேலூயா. சாப்பிட்டா நல்லா தூங்குவேன், தொட்டா நல்லா செய்வேன், விட்டா விட்டுடுவேன். அம்மே அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஏதாவது ஒன்று ஒரே வேலையை சரியாக கற்றுக்கோ. அம்மே அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிறைய வேலை கற்றுக்கிட்டேன், ஒன்றுமே கை கொடுக்க மாட்டேங்குது. சோத்திரம். அம்மே அல்லேலூயா. எது எது எனக்கு வேணான்னு இவங்களுமே சண்டே கிளாஸுக்கு தூக்கி அடிச்சு இந்த பைபிளை என்னது சண்டே கிளாஸ் டீச்சர் மேலே விசில் அடித்தேன். எப்போ பார்த்தாலும் வசனம் பாடி பைபிள் பாடி முட்டி பாடி வச்சு திட்டுக்குன்னு எங்கள் அம்மா கிட்ட மாட்டி விட்டுக்கின்னு அடி வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பைபிள் தான் சொல்லி ஹைதராபாத்தில் ஊழியம் பண்ணிக்கிற லிடியா ஜபக்கண்ணி அவங்க எனக்கு அப்போ சண்டே கிளாஸ் டீச்சர். அப்போ அவங்க யூத் நடத்தினாங்க. விசீர அடித்தேன் என்னது இந்த பைபிளை. அல்லேலூயா. ஆனால் நீங்களும் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி இந்த பைபிள் தான் என்னை மாத்திரமல்ல என்னை சார்ந்த அத்தனை வரையும் சுமந்து கொண்டு போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நினச்சேன், எதுடா சிறந்தது? நான் எல்லாத்தையும் கற்றுக்கினேன், எதுவுமே என்னை காப்பாற்றலை. எது வேணாலும் தூக்கி போட்டணும், எங்கள் அம்மாவுக்காக மாத்திரம் தான் நான் பைபிள் கல்வி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இங்கே பாருமா, நீ சொல்கிறதான் நான் போகிறேன், உனக்கு மட்டும்தான் போகிறேன், எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ சித்திரவதை சர்ச்சில் எனக்கு. இந்த தாத்தா பாஸ்கர் சோலோமன் அவ்வளோ சித்திரவதை. முட்டி போடணும், முட்டி போட கண்ணு தந்தோம் தொங்குனும். இந்த ஆளுகிட்ட அடி வாங்க, ஐயோ ஏன்டா நாத்தியமாக வருதோ. அல்லேலூயா. ஆனால் உங்கள் பாஸ்டர் நேரத்துலலாம் அடிக்க தெரியுதில்ல. இப்போ சண்டே கிளாஸ் போனால் அந்த என்ன பண்ணுவான், பாட்டு மனப்படம் ஐயோ இந்த மனப்பாடு டென்ஷன் ஆகினு இருக்கும். மனப்படம் ஒப்பிக்கலாம். எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா என்ன பண்ணும், ஆத்தத்தில் உப்பு கீழே கொட்டி என்னை முட்டி போட்டு வச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்தனம். அதனாலேயே இது பிடிக்காம விசில் அடித்தேன். நாட்டியமாச்சும் ஏண்டா வருதுன்னு நான் எதிர்பார்ப்பேன், கஷ்டப்படுவேன். அல்லேலூயா. ஆனால் எங்கள் அம்மாவுக்காக போய் படிக்கிறேன்னு போனேன். ஆனால் யாருக்காக நான் படிக்கிறேன்னு போனோம், அது எனக்குரியதாக மாறிச்சு. அல்லேலூயா. எனக்குரியதாக மாறி இப்போ உங்களுக்கு குறியதாக மாறிச்சு. அல்லேலூயா. நித்திய பாதையில் வழிநடத்தும்படியாக தேவனுக்கு கர்த்தர் பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு வேலைக்கு போங்க, நீங்கள் சம்பாதிங்க, எத்தனை காணிக்க தசமாக கொட்டுங்க நான் எதிர்பார்க்கல. நீங்கள் நல்லா இருங்க, நல்லாவே இருங்க. நித்திய ஜீவனுக்குள்ள போக என்ன வழியோ நான் சொல்லிக் கொடுக்குறேன், கற்றுக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, திருப்பி நான் பதிவு செய்கிறேன். ஏசப்பா, மற்ற ஊழியக்காரனை போல, மற்ற சபை போல நான் இருக்கக்கூடாது. மற்ற பிள்ளைங்க அடங்காதுங்க, சர்ச்சுக்கு போனால் அடங்காது, வீட்டுக்கு போனால் அடங்காது. பாருங்கள், இப்போ யாராவது ஒரு பசங்க விருந்தேறி வீட்டுக்கு போயிட்டாங்க, எப்படி இருக்கணும்? அடக்கு ஒடக்கமாக இருக்கணும். போய் எடுக்கொத்தும் தோல்றதும் ஓடைக்கொத்தும் போயிருந்தாக்கா, சி ஏன் தான் வந்துச்சு, குரங்கு பிள்ளைங்களா இருக்குதுங்களே. ஹலோ, நாளைக்கு பசல் கிட்ட வந்தோம்,
பசங்க எல்லாம் மேலே தூக்கி வச்சிரு, 8வது இடத்துல வச்சிரு, யாருக்கும் பார்க்கணும், வந்தால் எல்லாத்தையும் எடுத்து போடும், வச்சு கொடுங்க அப்படி நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது. ஏசப்பா ஏன் பிள்ளைங்க, ஏன் சபை பிள்ளைங்க, நான் பெத்த பிள்ளைங்க, அப்படி விட்டு பிள்ளைங்களாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் அந்த சர்ச்சிலேருந்து வராங்களா, அந்த வீட்டு பிள்ளைங்களா, அப்போ கரெக்டாக இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஊரில்ப்பா பொண்ணு பார்த்துக்கிறேன்? வெள்ளத்தில் பொண்ணு பார்த்துக்கிறேன். என்னது வெள்ளத்துலையா? அடங்காத பொண்ணுங்கப்பா, அந்த ஊரில் போய் பொண்ணு பார்க்க சொல்ல. வெள்ளத்தில் பொண்ணு பார்த்து, ஓ அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சர்ச்சில் வா, நாங்கள் போனால் துடுன்னு போடுங்கிறான். அந்த இடத்துல பொண்ணு கட்ட, அந்த பொண்ணு அப்படி தான் இருக்கும். உன் பிள்ளை கட்டிட்டு உன் பிள்ளை பிள்ளை பிடிக்கும். ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறவங்களும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போது நம்மளை பார்த்தா சொல்லணும், என்னது, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க தேவனுடைய மனுஷி என்று நம்மளை பார்த்து இந்த ஊர் உலகம் நம்மளை பார்த்து சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நான் கண்களை மூடுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அப்போ ஏன் நாங்கள் விழித்திருக்க வேண்டும், எப்படி நாங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாக தேவனை கத்தத்தாமே கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் கத்தில் ஒப்புக்கொண்டு நாங்கள் விழித்திருந்து ஆண்டவரே அப்பா அம்மை சூத்தரிக்கிறோம் ஐயா. தேவ ராஜ்யத்துக்கு நாங்கள் ஆயத்து உள்ளவர்களாக ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளரும்படியாக கத்தத்தாமே எங்களை கிருபை பாராட்டும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, ஏன் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவாணி அன்பிக்கும் அந்த நாளிலே கூடி வந்த யாவருடன் கர்த்தருடைய வருகை மற்றும் இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.